இந்த விலங்குகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு கெட்டது குறிக்கிறதுக்காக தாங்க வருது. ஃபர்ஸ்ட் ஒண்ணா இருக்கிறது பாம்பு. பாம்பு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா, ஏதோ ஒரு கெட்டது நடக்கிறத குறிக்கிறதுக்காக வருதுன்னு சொல்றாங்க. ஆனா சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, அது ஷெல்டருக்காகவும், ஏதோ ஒரு இரைய புடிச்சு சாப்பிடறதுக்காகவும் தான் நம்ம வீட்டுக்கு வருது. அடுத்தது வந்து ஆந்தை. ஆந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா, ஒரு டெட் நியூஸ் இல்லன்னா பேட் நியூஸ சொல்றதுக்காக வருதுன்னு சொல்றாங்க. ஆனா சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அதோட இரைய தேடி வருது. இல்லன்னா டார்க் அண்ட் சைலன்ட் பிளேஸ்ல ஷெல்டருக்காக வருதுன்னு அர்த்தங்க. 3வதா இருக்கிறது பேட். பேட் வீட்டுக்கு வருது அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, அது பூச்சிகள திங்கிறதுக்காகவும், டார்க் அண்ட் சைலண்ட் பிளேஸ்ல அது ரெஸ்ட் இருக்கிறதுக்காக தான் வருது, முக்கியமாக ஷெல்டருக்காக. 4வதா காகம். காகம் நம்ம வீட்டுக்கு வந்து கரையுது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து ஏதோ செய்தி சொல்லுறாங்க, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக வருது. ஆனால் சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற மிச்சத்தை சாப்பிட்றதுக்காகவும், அதை ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காகவும் தான் வீட்டுக்கு வருதுங்க. அடுத்தது கடைசியாக மங்கி. மங்கி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா, நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருது. ஆனால் சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை திருடுறதுக்காகவும், கொஞ்சம் விளையாடுறதுக்காகவும் தாங்க நம்ம வீட்டுக்கு வருது. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.